இந்த சாப்டர்ல 100% ஹரிசாண்டல் ஸ்டாக்டு பார் பிளாட் பத்தி பார்க்க போறோம். நம்ம எப்படி வந்து ஹரிசாண்டல்ல ஸ்டாக்டு பார் பிளாட் பார்த்தோமோ, அதே போல இங்க 100% கம்போசிஷனுக்காக பார்க்க போறோம். அதாவது நார்மலா நீங்க பார் பிளாட் வைக்கும்போது கம்பேரிசன் தான் பண்ணுவாங்க. அதுவே வந்து ஒரு கேட்டகரிக்குள்ள இருக்கிற குரூப்ஸ நீங்க வந்து கம்போசிஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அதாவது இப்ப இங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு குடுத்துருக்காங்க பாருங்க. ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் அப்படின்னு சொல்லி நெறைய கேட்டகரிஸ் குடுத்துட்டாங்க. அந்த ஜனவரி கேட்டகரியில அவங்கள்ட்ட இருக்கிற 3 ப்ராடக்ட் அதாவது டெஸ்க்டாப், மொபைல், ஐபேட்ன்னு. இந்த ப்ராடக்ட்ல எது வந்து அதிகமா கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கு அப்படின்ற கம்போசிஷன் பார்க்கணும். அதாவது டோட்டல் வேல்யூஸ் என்ன பண்ணிப்பாங்கன்னா 100%ல உங்களுக்கு வந்து பிரிச்சுருவாங்க. அப்படி பார்க்கும்போது நம்மளால ஈஸியா என்ன பண்ண முடியும்னா, ஜனவரியில வந்து ஐபேட் வந்து 50% சேல் ஆயிருக்கு. அதேபோல பிப்ரவரியில வந்து பார்த்தீங்கன்னா, மொபைல் 50% சேல் ஆயிருக்கு. அந்த மாதிரி ஈஸியான ஒரு இன்சைட்ஸ் கிடைக்கும். ஸோ இதுக்காக தான் 100% ஸ்டாக்டு பார் பிளாட் பண்ணுவாங்க. அதிலேயே வந்து இந்த பார்லாம் நமக்கு ஹரிசாண்டலா யூஸ் பண்றதால இத வந்து 100% ஹரிசாண்டல் ஸ்டாக்டு பார் பிளாட்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு பிளாட்ட எப்படி நம்ம மேட்பிளாட்லிப் யூஸ் பண்ணி பண்றதுன்னு பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்மளோட ப்ராஜெக்ட் வந்து ஓப்பன் பண்ணிப்போம். இதுல என்ன பண்ணிக்கலாம்னா, நம்மளோட பார் ஃபோல்டர்லயே போயிட்டு ஒரு நியூ ஃபைல் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ நியூ பைத்தான் ஃபைல் குடுத்துட்டு, இதுல 100 பின்னு குடுப்போம். அதுக்கப்புறம் ஹரிசாண்டல் ஸ்டாக்டுன்னு குடுத்துக்கிறேன். குடுத்துட்டு ஓகே குடுத்துப்போம். பார் குடுத்து ஓகே குடுத்துப்போம். ஓகே. ஸோ இப்ப இதுல நமக்கு பேசிக்கா தேவையான இருக்கிற லைப்ரரீஸ்லாம் லோட் பண்ணிட்டு வருவோம். டேட்டாவ லோட் பண்றதுக்காக ஃபர்ஸ்ட் வந்து பாண்டாஸ் லோட் பண்ணிக்கலாம். அடுத்தது நம்பை யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம அரே ஆப்பரேஷன்லாம் பண்ணுவோம். அதனால நம்பை இருக்கட்டும். ஸோ ஃபைனலா விஷுவலைசேஷனுக்காக மேட்பிளாட்லிப் டாட் பைப்ளாட் பிஎல்டி அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பேசிக்கான லைப்ரரிலாம் லோட் பண்ணியாச்சு. அடுத்தது வந்து டேட்டாவை லோட் பண்ணிக்கலாம். டேட்டாக்கு டேட்டா ஃப்ரேம்ஸ் ஈக்குவல் டு பாண்டாஸ்லேருந்து ரீட் சிஎஸ்வி மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம வந்து வழக்கம் போல் இந்த சேல்ஸ் டாட் சிஎஸ்வி ஃபைல் தான் யூஸ் பண்ண போகிறோம். அதனால் அதை சேல்ஸ் டாட் சிஎஸ்வின்னு கொடுத்துக்குங்க. ஸோ இதோட டைப்ஸ் பார்க்கறதுக்கு டிஎஃப் டாட் டி டைப்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு ஒரு முறை வேரியபிள் எக்ஸ்ப்ளோரர் போயிடுங்க. ஏற்கனவே இருக்கிற வேரியபிள்ஸ்லாம் டெலிட் பண்ணிட்டு ரீரன் பண்ணுறேன். இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா 2 டேட்டா ஃப்ரேமும் அந்த டைப்ஸும் இருக்குது. டேட்டா ஃப்ரேம் போய் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட டேட்டா ஃப்ரேமில் இருக்கிற எல்லா வேல்யூஸும் இருக்குது. நம்ம இது வரைக்கும் பார் பிளாட்ல யூஸ் பண்ண அதே டேட்டா தான். ஸோ இப்போ இதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா 100% ஸ்டாக்டுக்கு அதுக்கு என்ன தேவைன்றது கொஸ்டினை கொடுத்துட்றேன். அதாவது டேக்ஸ் வைஸ் சேல்ஸ் அமௌண்ட் கம்போசிஷன் ஆன் ஈச் கேட்டகரி அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். அதாவது நம்மளோட கேட்டகரி இருக்கு இல்லைங்களா? இங்க இருக்கிற ஒரு கேட்டகரியிலயும் வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு 5% ஜிஎஸ்டி எடுத்துக்கிட்டீங்கன்னா, அந்த 5%ல எந்த கேட்டகரி வந்து அதிகமா கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கு. அதேபோல வந்து 12% எடுத்துக்கிட்டீங்கன்னா, அந்த 12%ல எந்த கேட்டகரி வந்து அதிகமா கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். ஸோ அப்ப நம்ம வழக்கம் போல தான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நமக்கு ஜிஎஸ்டி காலம் வேணும். அதுக்கப்புறம் கேட்டகரி காலம் வேணும். அது மட்டும் இல்லாம டோட்டல் சேல்ஸ் பார்க்கறதுக்கு குவான்டிட்டியும், ஐட்டம் பிரைஸையும் மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ அந்த டாஸ்க்லாம் பண்ணிரலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணிக்கிறேன், டிஎஃப் இதுல டோட்டல் சேல்ஸ்ன்னு குடுத்து, நம்ம டேட்டா ஃப்ரேம்ல குவான்டிட்டி காலம மல்டிப்ளை பை டிஎஃப் இதுல ஐட்டம் பிரைஸ் குடுத்துப்போம். குடுத்துட்டு அடுத்தது வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, டிஎஃப் ஜிஎஸ்டின்னு ஒரு புது டேட்டா ஃப்ரேம் கொண்டாடுறோம். அதாவது நமக்கு தேவையான காலம்ஸ் மட்டும் குரூப் பண்ணி வைக்க போறோம். ஸோ இதுல டிஎஃப் டாட் குரூப் பை குடுத்துக்கங்க. ஸோ எத பேஸ் பண்ணி குரூப் பை பண்ண போறோம்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஜிஎஸ்டி காலம், அதுக்கு அடுத்தது கேட்டகரி காலம். இது 2த்தையுமே குடுத்துட்டு, இத வந்து நான் காலமாவே கீப் அப் பண்ணிக்கிறேன். அதனால வழக்கம் போல ஆஸ் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லி குடுத்து, இதுல ஃபால்ஸ் குடுத்துருங்க. குடுத்ததுக்கப்புறம் நாம ஃபைனலா இருக்கிற அந்த டோட்டல் சேல்ஸ் காலம் மட்டும் எடுத்தரலாம். அந்த டோட்டல் சேல்ஸ்ல என்ன பார்க்க போறோம்னா, அக்ரிகேட்ல சம் பார்க்க போறோம். ஸோ இப்படி போட்டு இத மட்டும் ரன் பண்ணுங்க. ஸோ இப்போ இந்த டிஎஃப் ஜிஎஸ்டி கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா, நமக்கு தேவையான காலம்ஸ் மட்டும் இருக்குது. அதாவது ஜிஎஸ்டி இருக்குது, கேட்டகரி இருக்கு. அதுக்கப்புறம் ஒவ்வொரு கேட்டகரிக்கும் எவ்வளோ டோட்டல் சேல்ஸ் ஆயிருக்குன்னு இருக்கு. ஸோ இத பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம்னா, அந்த பிளாட் கிரியேட் பண்றதுக்கு எக்ஸ் ஆக்சிஸ்ல வந்து ஜிஎஸ்டி வேல்யூ கொண்டு போயிடலாம். ஒய் ஆக்சிஸ்ல வந்து இருக்கிற 4 கேட்டகரிக்கு ஒரு குரூப்புக்கும் வந்து ஒரு பார் வந்து கிரியேட் பண்ணுவோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம், அடுத்த ஸ்டெப்ல எக்ஸ் ஆக்சிஸ் குடுத்துக்கிறேன். எக்ஸ் ஆக்சிஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் ஜிஎஸ்டி குடுப்போம். ஜிஎஸ்டிக்கு நம்மளோட டேட்டா ஃப்ரேம் ஜிஎஸ்டில இருந்து ஜிஎஸ்டி காலம் கொண்டு வாங்க. இதுல யூனிக் வேல்யூஸ் மட்டும் பாருங்க. ஸோ இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்பர்ஸா இருக்கும். இத நம்ம கேட்டகரியா வந்து மாத்துறதுக்கு என்ன பண்ணுவோம், ஜிஎஸ்டி வேல்யூஸ் ஈக்குவல் டு ஒரு லிஸ்ட் காம்ப்ரஹென்ஷன் போல போட்டுட்டு ஃபார் வேல்யூ இன் ஜிஎஸ்டி. இந்த ஜிஎஸ்டிக்குள்ள இருந்து ஒரு வேல்யூவா எடுத்தாரோம். அந்த வேல்யூவ வந்து ஒரு எஃப் ஸ்ட்ரிங்குள்ள குடுத்துக்கிறேன். எஃப் ஸ்ட்ரிங்குள்ள குடுத்து இதுல வந்து பெர்சன்டேஜ்ன்னு குடுத்துட்டு ரன் பண்ணிடுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து அந்த எக்ஸ் ஆக்சிஸ்ல வைக்கிறதுக்கு தேவையான போல அழகா வந்து நமக்கு வேல்யூஸ் எல்லாமே வந்துருது. ஸோ இத முடிச்சுட்டு நம்ப ஒய் ஆக்சிஸ்ல என்னென்ன வைக்கணுமோ அந்த பார்லாம் கொண்டு வரலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கேட்டகரிஸ்லாம் எடுத்துக்கலாம். ஸோ கேட்டகரிஸ பொறுத்தவரைக்கும் நமக்கு எவ்வளோ கேட்டகரிஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா, கேட்டகரி இதுல இருக்கிற யூனிக் வேல்யூஸ் கொண்டு வாங்க. ஓகேங்களா? கொண்டு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த கேட்டகரிஸ்ல 4 குரூப் இருக்கும். அந்த என்னென்னன்னா அக்சஸரீஸ், கிட்ஸ், மென், வுமன் இந்த 4 குரூப்புக்கு தான் நம்ம வந்து அந்த ஒய் ஆக்சிஸ் பார் போல கிரியேட் பண்ண போறோம். ஸோ அப்ப ஃபர்ஸ்ட் வந்து அக்சஸரீஸ் மட்டும் எடுத்துக்கலாம். ஸோ இதுல அக்சஸரீஸ் மட்டும் ஃபில்டர் பண்ணி எடுத்து வர்றதுக்கு
நம்மளோட டிஎஃப்ஜிஎஸ்டியில் போயிட்டு லொக்கேட்டர் மெத்தட் யூஸ் பண்ணுறோம் ஃபில்டர் பண்ணுறதுக்காக. இதுக்குள்ளே வந்து டிஎஃப்ஜிஎஸ்டியில் கேட்டகரி காலம்குள்ளே எந்த வேல்யூ மட்டும் ஃபில்டர் பண்ண போகிறோம் அப்படின்னா அக்சசரிஸ் மட்டும் ஃபில்டர் பண்ண போகிறோம். ஃபில்டர் பண்ணிட்டு இதை ரன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த அக்சசரிஸில் அந்த ரோஸ் மட்டும் ஃபில்டர் ஆகி வந்திருக்கும். இப்போ இதுலேயும் வந்து நமக்கு ஆல்ரெடி எக்ஸ் ஆக்சிஸ் இருக்குது, அதுக்கப்புறம் இந்த கேட்டகரி தேவையில்லை, இந்த டோட்டல் சேல்ஸ் மட்டும் இருந்தால் போதும். ஸோ அதனால் அந்த காலம் மட்டும் ஃபைனலாக நான் வந்து நினைக்கிறேன் இதை கொஞ்சம் அப்டேட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஆக்சிஸ் வேல்யூவும் இருக்குது, ஒய் ஆக்சிஸ் வேல்யூவும் இருக்குது. நம்ம வந்து என்னென்னா ஃபஸ்ட்டு ஃபிகர் கிரியேட் பண்ணிடுவோம். ஸோ ஃபிகர் கிரியேட் பண்ணுறதுக்கு ஆக்சஸ் மேட்பிளாட்லிப்ல இருந்து சப்பிளாட்ஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்க. யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த ஆக்சஸ்ல ஃபர்ஸ்ட் வந்து பார் பிளாட் கிரியேட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் அதை ஹரிசாண்டலா மாத்திக்கலாம். ஸோ பார் பிளாட் கிரியேட் பண்றதுக்கு எப்பவுமே எக்ஸ் ஆக்சிஸ் வேல்யூ நம்ம ஜிஎஸ்டி வேல்யூ கொடுப்போம் இல்லையா, அதை கொடுத்துக்குங்க. அடுத்தபடியா ஒய்ல வந்து நம்ம என்ன வேல்யூ வைப்போம், இந்த அக்சசரிஸ் வந்து வச்சுக்கலாம் இல்லைங்களா, அதை கொடுத்துப்போம். கொடுத்துட்டு ஃபைனலா பிஎல்டி டாட் ஷோன்னு கொடுத்து ரன் பண்ணிக்கிறேன். இப்போ நம்மளோட பிளாட்ல போய் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு பார் பிளாட் வந்து கிரியேட் ஆயிருக்கு. அதாவது அக்சசரிஸ்க்கு மட்டும் நமக்கு என்னன்னா பாரா கிரியேட் ஆயிருக்கு. பட் எனிவே நாம வந்து வெர்டிகல் பார் வந்து வைக்க போறது இல்லை, ஹரிசாண்டல் பார் போக போறோம். அந்த ஒரு ரீசனுக்காக இந்த பார்ல வந்து அடிஷனலா ஹெச் கொடுத்துட்டு ரன் பண்ணுங்க. இப்போ எல்லாமே வந்து ஹரிசாண்டல்ல வந்துருச்சு. ஸோ இப்போ அக்சசரிஸ் ஆட் பண்ணியாச்சு. இதுக்கு அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா நமக்கு கிட்ஸ் குரூப் இருக்கு. அந்த கிட்ஸ் குரூப்புக்கான ஒரு பார் வந்து எப்படி ஆட் பண்றது. ஆனா அது போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு முக்கியமான வேலை பார்க்க வேண்டியது இருக்கு. என்ன வேலை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது வந்து எல்லாமே அந்த வேல்யூஸா வருதே தவிர நமக்கு வந்து கம்போசிஷனா வராது. அந்த கம்போசிஷன் மீன்ஸ் என்னன்னா, நம்ம என்ன பண்ணணும், இப்போ இந்த 5% எடுக்கிறோம்னு வச்சுக்கலாம். அந்த 5%க்குள்ள ஒட்டுமொத்த வேல்யூல இந்த அக்சசரிஸ் வந்து எவ்வளவு பர்சன்ட்ல இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். ரொம்ப சிம்பிளா நம்மளோட வேரியபிள் எக்ஸ்ப்ளோரர் போயிட்டு இதுல டிஎஃப்ஜிஎஸ்டி போய்க்குங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த 5% மட்டும் நம்ம எடுத்தோம் அப்படின்னா இங்க இருக்கிற எல்லா வேல்யூ நீங்க சம் பண்ணீங்கன்னா, அதாவது அக்சசரிஸ், கிட்ஸ், மென், உமன் இது எல்லாத்தையும் சம் பண்ணீங்கன்னா ஒரு வேல்யூ வரும். அதுதான் 5%ல டோட்டல் சேல்ஸ் வேல்யூன்னு அர்த்தம். அப்ப அந்த அக்சசரிஸ் வந்து அந்த டோட்டல் சேல்ஸ் வேல்யூல எவ்வளவு பர்சன்ட் கான்ட்ரிபியூட் பண்ணிருக்குன்னு நம்ம பார்க்கணும். அப்ப நம்ம என்ன பண்ண வேண்டியிருக்கும் அப்படின்னா, இத பிளாட் பண்றதுக்கு முன்னாடியே டோட்டல் வேல்யூஸ் அப்படின்னு சொல்லி ஒண்ணு கண்டுபிடிச்சு வச்சுக்கலாம். இதை மூவ் பண்ணிக்கிறேன். ஸோ இதுல டோட்டல் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இந்த டோட்டல் நம்ம என்ன பண்ண வேண்டியிருக்குன்னா, இருக்கிற ஒரு காலம்ல இருக்கிற எல்லா வேல்யூஸும் ஆட் பண்ணணும். அப்படி பார்க்கும்போது நமக்கு எடுத்தோடனே இங்க வெறும் அக்சசரிஸ் மட்டும் தான் இருக்கு. இந்த அக்சசரிஸ் மட்டும் வச்சு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா நமக்கு வந்து கிட்ஸ் வேல்யூ, உமன் வேல்யூ, மென் வேல்யூ எல்லாமே வேணும். அதனால நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கிறேன்னா, இந்த அக்சசரிஸை மட்டும் இப்போதைக்கு இதுல வச்சுக்கலாம். அப்படி வைக்கும்போது நம்பை அரேல கொடுத்துக்குங்க. எதனால அப்படின்னா இதுல வந்து நம்ம மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன் பண்ணுவோம். ஸோ அதனால இந்த மாதிரி கொடுத்துட்டு இந்த டோட்டல் இருக்கு இல்லைங்களா, இதை வச்சு இந்த அக்சசரிஸ்க்கு மட்டும் நம்ம பெர்சன்டேஜ் கண்டுபிடிப்போம். அப்போ நம்ம அதுக்கு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, புதுசா ஒரு வேல்யூ, அதாவது பிசிடி இதுல அக்சசரிஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். ஸோ அப்போ இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா, நம்ம அக்சசரிஸ் டிவைடட் பை டோட்டல் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கலாம். அப்போல இந்த அக்சசரிஸை வந்து 100ஆல மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பிசிடி அக்சசரிஸ்ங்கிறது வந்து உங்களுக்கு அக்சசரிஸ்க்காக வரும். அதாவது இப்போதைக்கு நம்ம டோட்டலில் வந்து வெறும் அக்சசரிஸ் மட்டும் தான் வச்சிருக்கோம். அதில் வந்து நம்ம பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கும் போது கண்டிப்பாக அந்த 100%மே வந்து உங்களுக்கு அக்சசரிஸாக தான் இருக்கும். ஸோ அதனால இந்த பிசிடி அக்சசரிஸை எடுத்து நம்மளோட பார்ல வந்து அக்சசரிஸ்க்கு பதில் இதில் போட்டுங்க. அதாவது பர்சன்டேஜில் வைக்கிறேன்னு அர்த்தம். இப்போ இதை மட்டும் ரன் பண்ணி பாருங்க. ரன் பண்ணிட்டு நம்மளோட பிளாட்ல போயிட்டு பிளாட் போட்டீங்க அப்படின்னா, ஸோ 100%க்கு வந்து நமக்கு காமிச்சிச்சு. அதாவது இங்க வந்து நம்ம வெறும் அக்சசரிஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். அது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹரிசாண்டல் பார்ல வந்து 100% ஆக்குபை பண்ணிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ இதே போல நம்ம அடுத்த குரூப், அதாவது கிட்ஸை வந்து ஆட் பண்ணணும். அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கலாம்னா, இந்த அக்சசரிஸ்ல வேல்யூ கண்டுபிடிச்ச போலயே 2வது கிட்ஸுக்கு போய்க்கலாம். ஸோ கிட்ஸ்ன்னு கொடுத்துட்டு கேட்டகரியில வந்து ஃபில்டர் பண்ணும்போது கிட்ஸ்ன்னு கொடுத்துருங்க. ஸோ இப்போ இந்த டோட்டல்ல வந்து நான் என்ன பண்றேன்னா, பிளஸ் கொடுத்துட்டு அகைன் வந்து இதுல என்பி டாட் அரே இதுக்குள்ள வந்து நம்மளோட கிட்ஸ்ன்ற இந்த வேல்யூ ஆட் பண்ணிப்போம். ஸோ அப்போ பிசிடி அக்சசரிஸ் கண்டுபிடிச்ச போல பிசிடியில் கிட்ஸ் வேல்யூ எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கிட்ஸ் மல்டிப்ளை பை 100 டிவைடட் பை டோட்டல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு டோட்டலில் வந்து கிட்ஸ் அக்சசரிஸ் ரெண்டுமே இருக்கு. அப்போ நம்ம வந்து டோட்டல்லேருந்து அந்த கிட்ஸை மட்டும், சரிங்க ஸ்பெல்லிங் மிஸ்டேக்காக இருக்கா, இப்போ இந்த கிட்ஸை மட்டும் எடுக்கும்போது அந்த கிட்ஸ் வந்து எவ்வளோ பர்சன்டேஜ்னு வந்திருக்கும். அதே போல் அந்த அக்சசரிஸும் வந்து இப்போ நம்ம ஆட் பண்ண ஓவரால் டோட்டலுக்காக அட்ஜஸ்ட் ஆகிக்கும். ஸோ இப்போ இந்த பார் போல என்ன பண்ணலாம்னா, கிட்ஸுக்கும் ஒரு பார் வந்து அடிஷ்னலாக ஆட் பண்ணுறேன். இதில் வந்து பிசிடி அக்சசரிஸ்க்கு பதில் பிசிடி கிட்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டுங்க. போட்டுட்டு இதை மட்டும் ரன் பண்ணி பாருங்க. ரன் பண்ணும்போது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது 100% போல இங்கே தெரியாது. எதனால அப்படின்னா, இப்போ நம்ம வந்து இதை லெஃப்ட் சைடில் வந்து ஆட் பண்ணணும். அதாவது நம்ம யூஸ்வலாக ஸ்டாக் பண்ணுவோம் இல்லையா, அப்போ ஸ்டாக் பண்ணும்போது இந்த பிசிடி அக்சசரிஸ் தான் நமக்கு ஃபர்ஸ்ட் இருக்கு, அதாவது லெஃப்ட் சைடில் இருக்குது. அதுக்கப்புறம் தான் கிட்ஸ் வரணும். ஆனால் அந்த மாதிரி நம்ம ஆப்ஷன் கொடுக்கல அப்படின்னா அது வந்து ஃப்ரண்ட்ல இருக்கிற போல இருக்கும். அந்த ஒரு ரீசனுக்காக இந்த கிட்ஸில் லெஃப்ட்னு கொடுத்து இந்த லெஃப்ட்ல என்ன இருக்குது, அந்த பர்சன்டேஜ் அக்சசரிஸ் இருக்கு இல்லையா, இதை கொடுத்து ரன் பண்ணுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த 100%க்காக காட்டும். அப்போ
லெஃப்ட்ல இங்க இருக்கிறது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அக்சஸரீஸ்ன்னு அர்த்தம். இங்க இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, கிட்ஸ்ன்னு அர்த்தம். இப்ப இதுல உங்களால ஈஸியா வந்து அந்த இன்சைட் பார்க்க முடியும் பாருங்க. நான் 5% அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டேன்னா, அதுல வந்து எனக்கு கிட்ஸ் தான் அதிக கான்ட்ரிபியூஷன் பண்ணியிருக்கு. அந்த கம்போசிஷன் வந்து நமக்கு காமிச்சிரும். அதாவது அக்சஸரீஸ் எவ்வளோ கம்போஸ் ஆயிருக்கு, கிட்ஸ் எவ்வளோ கம்போஸ் ஆயிருக்குன்னு. இப்ப இதே போல அடுத்து மென் அண்ட் உமன் குரூப் அதையும் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அப்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இங்க இருக்கிறது அப்படியே இன்னும் ஒரு 2 காப்பி போட்டுக்கலாம். மென்க்கு 1, உமனுக்கு 1. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து மென் குடுத்துக்கிறேன். 2வது வந்து உமன் குடுத்துக்கிறேன். மென்ல குடுத்ததுல மறக்காம இங்க வந்து அந்த ஃபில்டரையும் அப்டேட் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம டோட்டல்லயும் அது எல்லாத்தையுமே ஆட் பண்ணிப்போம். கிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணணும், என்பி டாட் அரே இதுல வந்து மென் குடுத்துக்கிறேன். பிளஸ் என்பி டாட் அரே இதுல வந்து உமன் குடுத்துக்கிறேன். அப்ப 4 குரூப்புக்கும் நம்ம வந்து டோட்டல் கண்டுபிடிச்சாச்சுன்னு அர்த்தம். எப்படி வந்து இதெல்லாம் குடுத்தோமோ அதே போல மென், உமன் இது 2த்துக்கும் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இதுல வந்து பிசிடி மென் அதாவது பெர்சன்டேஜ் மென்ன்னு அர்த்தம். அடுத்ததா வந்து பிசிடி உமன். ஸோ பெர்சன்டேஜ் உமன் அர்த்தம். அதுக்கேத்த போல இந்த வேல்யூ அப்டேட் பண்ணிக்கங்க. மென்ன 100ஆல மல்டிப்ளை பண்றோம். அதே போல இங்க வந்து உமன 100ஆல மல்டிப்ளை பண்றோம். சரி ஓகே. இப்ப இதுக்கேத்த போல நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, இது உள்ள வந்து ஆக்சஸ் கிரியேட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஆக்சஸ் பார் ஹெச் இதுல ஜிஎஸ்டி வேல்யூஸ் ஃபர்ஸ்ட் குடுத்துக்கிட்டு, அடுத்தது இதுல வந்து பிசிடி மென் குடுப்போம் இல்லைங்களா? குடுத்துப்போம். இப்ப நம்ம லெஃப்ட் சைட்ல பார்க்கும்போது வெறும் பிசிடி கிட்ஸ் மட்டும் குடுத்தா பத்தாது. பிசிடி அக்சஸரீஸ் இந்த 2த்தையுமே சேர்த்து குடுக்கணும். அதாவது இதுக்கு அப்புறம் தான் வந்து நம்ம இங்க இந்த ரைட் சைட்ல வந்து மென் ஆட் பண்ண போறோம் இல்லையா? அதுக்கு முன்னாடி வந்து கிட்ஸும் இருக்கு, அக்சஸரீஸும் இருக்கு. அப்ப அதுக்கு நான் வந்து ஒரு தனியா ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கிறேன். அதாவது எல்எஃப்டி மென் லெஃப்ட் மென் அப்படின்றத அப்படி குடுத்துக்கிறேன். இதுல என்னென்னலாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பிசிடி அக்சஸரீஸ் இருக்கணும். அதுக்கப்புறம் பிளஸ் போட்டுட்டு பிசிடி கிட்ஸ் இருக்கணும். ஓகே. இப்ப இந்த லெஃப்ட் மென்ன எடுத்தாந்து இதுல குடுத்துக்கலாம். குடுத்துட்டு ரன் பண்ணுங்க. ஸோ இப்ப பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்திருக்குது. ஆக்சுவலி ஷேப் மிஸ்மேட்ச். ஓகே. நம்ம என்ன பண்ணணும்னா, இத நம்பைல ஆட் பண்ணணும். அப்பதான் வந்து கரெக்ட்டான ப்ராப்பரா நமக்கு அந்த மேத்தமேட்டிக்ஸ் ஆர்டர்ல வந்து அந்த அரே ஆட் ஆகும். ஸோ நம்பை அரே அத வந்து பிசிடி அக்சஸரீஸ்ல குடுத்துக்கங்க. அதுக்கப்புறம் இங்க என்பி டாட் அரே இத பிசிடி கிட்ஸ்ல குடுத்துக்கங்க. இப்ப ரன் பண்ணி பாருங்க. ஸ்டில் ஏதோ மிஸ் ஆகுது. ஓகே. நம்ம வுமனும் ஆல்ரெடி வந்து டோட்டல்ல ஆட் பண்ணிட்டோம் இல்லைங்களா? அதனால வந்து பார்த்தீங்கன்னா, அந்த இடம் வந்து உங்களுக்கு கேப்பா இருக்கிற போல இருக்கு. அப்ப நம்ம அதையும் வந்து ஆட் பண்ணிட்டோம்னா, நமக்கு பெர்ஃபெக்ட்டா 100% ஆயிடும். ஸோ அப்ப ஆக்சஸ்ல பார் ஹெச் குடுத்துட்டு ஜிஎஸ்டி வேல்யூஸ், பிசிடி வுமன் இதுல லெஃப்ட் வேல்யூ. இந்த லெஃப்ட் வேல்யூ வந்து நம்ம கால்குலேட் பண்ணோம் இல்லையா? எப்படி வந்து லெஃப்ட் மென் கால்குலேட் பண்ணோமோ, அதே போல லெஃப்ட் வுமன். ஸோ இப்ப இதுல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த லெஃப்ட் மென்னுங்கிறது அந்த அக்சஸரீஸும், கிட்ஸும் சேர்ந்தது. அதனால நான் ஃபர்ஸ்ட் வந்து ஏற்கனவே கால்குலேட் பண்ண எல்எஃப்டி மென் எடுத்துக்கிறேன். இது வந்து ஆல்ரெடி நம்பை அரேவா தான் இருக்கும். ஸோ அது கூட நம்ம பிளஸ் குடுத்து என்பை அரே குடுத்து, இதுல வந்து நம்ம அடிஷனலா மென் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதாவது இந்த ப்ளூ கலரும், ஆரஞ்சும் சேர்ந்தது தான் லெஃப்ட் மென்னு. பிளஸ் வந்து கிரீன் வந்து உங்களுக்கு மென்னு. அந்த எல்லாத்தையுமே நம்ம சேர்க்கும்போது, வுமனுக்கு வந்து லெஃப்ட் சைட்ல என்னென்ன வேல்யூ இருக்குன்னு எல்லாமே கிடைச்சிச்சு. இந்த லெஃப்ட் வுமன எடுத்தாந்து இதுல குடுத்து ரன் பண்ணுங்க. ஸோ எதனால வரல? ஏதோ மிஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ ஓகே. ஆக்சுவலி இங்க வந்து நம்ம பிசிடி மென் போடணும் இல்லையா? நான் வந்து டைரக்ட்டா மென் வேல்யூ போட்டேன். அதனால இந்த வேல்யூஸ் வந்து ரொம்ப அதிகமாயிடுச்சு. பெர்சன்டேஜ் மென்னு போட்டுக்கங்க. இப்ப ரன் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு அந்த 100%க்கு வந்து ஃபில் ஆயிடும். சரிங்களா? சரி ஓகே. இப்ப எல்லாமே வந்து முடிஞ்சது. அடுத்தது ஃபைன் டியூனிங் ஒர்க் தான் இருக்குது. ஃபர்ஸ்ட் இந்த லேபிள்ஸ் இதெல்லாமே ஆட் பண்ணிக்கலாமா? லேபிள்ஸ் அண்ட் டைட்டில். ஸோ அத பொறுத்தவரைக்கும் யூசுவலா என்ன பண்ணுவோம்? ஆக்சஸ்ல செட் எக்ஸ் லேபிள் எக்ஸ் ஆக்சிஸ்ல வந்து நமக்கு அந்த பெர்சன்டேஜ்ல இருக்குது. அதனால நான் இங்க என்ன குடுத்துக்கிறேன் அப்படின்னா, சேல்ஸ் பெர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லி குடுத்துக்கிறேன். அடுத்தது ஆக்சஸ்ல செட் ஒய் லேபிள். ஒய் லேபிள பொறுத்தவரைக்கும் அந்த ஜிஎஸ்டி ரேட் தான் இருக்கு. அதனால ஜிஎஸ்டி ரேட் குடுத்துக்கலாம். ஸோ ஃபைனலா ஆக்சஸ்ல செட் டைட்டில். டைட்டில பொறுத்தவரைக்கும் இது டாக்ஸ் வைஸ் சேல்ஸ் கம்போசிஷன்னு குடுங்க. இது கம்பேரிசன் கிடையாது. ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். அதாவது இந்த சார்ட் மூலமா நான் வந்து கம்பேர் பண்ணவே கூடாது. 28% பெட்டரா, 18% பெட்டரான்னு கம்பேர் பண்ண முடியாது. எதனாலன்னா, இங்க நம்ம எல்லாத்தையும் 100% கன்வெர்ட் பண்ணிடுவோம். அதாவது இந்த 18% வந்து அதோட சேல்ஸ் வேல்யூ பார்த்தீங்கன்னா வேற போல இருக்கும். 28 பார்த்தீங்க அப்படின்னா, அதோட சேல்ஸ் பெர்சன்ட் வந்து வேற போல இருக்கும். அப்ப இந்த சார்ட் எதுக்காக மெயினா யூஸ் ஆகும்னா, இப்ப நான் 5%ன்னு எடுத்துக்கிட்டா, அந்த 5%க்குள்ள ஒவ்வொரு குரூப் வந்து எந்த அளவுக்கு கம்போசிஷன் ஆயிருக்கு. அதாவது எந்த அளவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அந்த ஒரு பர்ப்பஸ்க்கு மட்டும் தான் இந்த 100% ஸ்டாக்டு பிளாட் வந்து யூஸ் பண்ணலாம். கிட்டத்தட்ட ஒரு பை பிளாட் கிரியேட் பண்ற போல தான். இது வந்து பாரா இருந்தாலுமே உங்களுக்கு கம்போசிஷன் தான் பார்க்குமே தவிர, கம்பாரிசன் வந்து பெட்டரா ஒர்க் அவுட் ஆகாது. வேணும் அப்படின்னா இந்த உள்ள இருக்கிற குரூப்ப வந்து நீங்க கம்பேர் பண்ணிக்கலாம். எது பெட்டரா இருக்குது அப்படின்னு சொல்லி. பட் ஸ்டில் வந்து இத கம்போசிஷன் சார்ட்ன்னு தான் சொல்லுவாங்க. ஸோ எனிவே அதுக்காக நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, அடுத்தது இதெல்லாமே ஓகே. லெஜெண்ட் ஆட் பண்ணிக்கலாம் இல்லைங்களா? லெஜெண்ட் ஆட் பண்றதுக்கு கமா லேபிள் அக்சஸரீஸ் அடுத்தது 2வதுல லேபிள் கிட்ஸு 3வதுல லேபிள் கிட்ஸ்க்கு அப்புறம் மென்
ஃபைனலாக லேபிள் உமன் கொடுத்துங்க. ஸோ இப்போ அந்த லேபிள்லாம் வந்து ஆட் பண்ணுறதுக்கு ஆக்சஸில் லெஜண்ட் கொடுத்துப்போம். கொடுத்துட்டு ரன் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஓவர்லாப் ஆயிருக்கும். ஏன்னா வைக்கிறதுக்கு வந்து இடமே இடம் இல்லை. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா கீழே கொண்டு வந்துடலாம். ஸோ அதுக்கு என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் வந்து லொக்கேஷனில் 0,0ன்னு கொடுத்துக்கிறேன். ஸோ இப்படி கொடுத்துட்டிங்கன்னா லொக்கேஷன் ஈக்குவல் டு 0,0 கொடுங்க. இப்படி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த எண்டுக்கு வந்துடும். அதுக்கப்புறம் வந்து கமா n காலம் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இதில் ஈக்குவல் டு 4 கொடுத்துருங்க. அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த 4 வேல்யூக்காக 4 காலமாக வந்துடும். இப்போ இதை வந்து நம்ம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணால் போதும். ஸோ எக்ஸில் வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன்னா 0.15 ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதிகமாக இருக்குது. ஸோ இப்போ 0.05 ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதுவும் பத்தல. 0.015 ஓகே. இது வந்து பெட்டராக இருக்குது இல்லையா? இந்த லெஃப்ட் சைடில் ரைட் சைடில் கேப் வந்து ஓகே தான். அதே போல் இங்கே மைனஸில் போட்டுக்குங்க. ஏன்னா அப்போ தான் கீழே டவுனில் போவோம். -25 போடுவோம். ஸோ இப்போ வந்து பார்க்கறதுக்கு பெட்டராக இருக்குது. ஓகே. ஸோ லெஜண்ட் வந்து ப்ராப்பராக வந்துருது. ஸோ இப்போ இன்னும் ஒரே ஒரு விஷயம் தான் இதில் பெண்டிங் இருக்குது. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டேட்டா லேபிள். ஸோ மேண்டேட்டரியாக நம்ம வந்து வைக்க வேண்டியிருக்கும். ஸோ டேட்டா லேபிள் ஆட் பண்ணுறதுக்கு தனி ஒரு செக்ஷன். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த கீழே இருக்கிற அந்த அக்சசரிஸ் இருக்கு இல்லைங்களா, அதோட பர்சன்டேஜ் எல்லாமே நம்ம கொண்டு வரலாம். ஸோ இப்போ அதுக்கு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஃபார் ஒய் வேல்யூ கமா எக்ஸ் வேல்யூ இன் இதை பொறுத்த வரைக்கும் எனுமரேட்குள்ள நம்மளோட அக்சசரிஸ் டாட் டு லிஸ்ட் கொடுத்துக்குங்க. கொடுத்துட்டு ஜஸ்ட் பிரிண்ட் மட்டும் பண்ணி காட்டுறேன் என்ன வருது அப்படின்னு சொல்லிட்டு ஒய் வேல்யூ கமா எக்ஸ் வேல்யூ. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இங்கே என்ன பண்ணியிருக்கோம், அந்த அக்சசரிஸுங்கிறது நார்மலாக வந்து உங்களுக்கு அந்த பாண்டாஸில் சீரிஸ் போல இருக்கும். ஆனால் அந்த மாதிரி இருக்கும்போது வந்து நம்மளால் அதை யூஸ் பண்ண முடியாது. எந்த பர்பஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் அக்சசரிஸ் அப்படின்னு சொல்லி போனோன்னா அந்த டோட்டல் சேல்ஸ் எல்லாமே இருக்குது. ஆனால் இது வந்து ஷஃபில் ஆயிருக்கும். இங்கே இருக்கிற இண்டெக்ஸ் வந்து ப்ராப்பராக இருக்காது. அப்போ நான் என்ன பண்ண முடியாது அப்படின்னா கரெக்டான அந்த பிளாட்டில் வந்து மேப் பண்ண முடியாது இந்த இடத்துக்கு ஏற்ற போல். அந்த ஒரு ரீசனுக்காக அதை லிஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணிட்டு எனுமரேட் பண்ணுவோம். எனுமரேட் பண்ணும்போது என்ன ஆகும்னா அந்த வேல்யூஸ்க்கு அது புது இண்டெக்ஸ் கொடுத்துரும். அது உங்களால் இங்கே வந்து பார்க்க முடியுது இல்லையா 0, 1, 2, 3 அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஒய் ஆக்சிஸில் எனக்கு வந்து அந்த 0, 1, 2, 3 அப்படின்ற போல இருக்கும். ஸோ அதனால இதை வந்து நான் ஒய் வேல்யூன்னு எடுத்துக்கிட்டேன். அதோட லேபிள் அந்த மெயின் வேல்யூ இருக்கு இல்லைங்களா, அதை வந்து எக்ஸ் வேல்யூ அப்படின்னு சொல்லி எடுத்திருக்கேன். அதை தான் பிரிண்ட் பண்ணி காமிச்சிருக்கேன். ஸோ எனிவே பிரிண்ட் வந்து நமக்கு தேவைப்படாது. இதை வந்து நான் ரிமூவ் பண்ணிட்டேன். ஆக்சஸ் டாட் டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி போட்டு ஸோ டெக்ஸ்ட் வைக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸ் லொகேஷன் கொடுப்போம். ரெண்டாவது வந்து ஒய் லொகேஷன் கொடுப்போம். மூணாவதா வந்து அதோட லேபிள்ங்கிறது அந்த எக்ஸோட வேல்யூ தான். அதாவது இங்க இருக்கிற 52,644 இருக்கு இல்லைங்களா, இது எல்லாமே எக்ஸ் வேல்யூ. அந்த வேல்யூ தான் இங்க கொடுக்க போறோம் லேபிளா ஷோ பண்றதுக்கு. இப்போ இதை ரன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா எதுவுமே வரல. எக்ஸ் வேல்யூ, ஒய் வேல்யூ, எக்ஸ் வேல்யூ. ஸோ இதா இருக்கு. ஸோ எதனால ஓகே. அது எதனால அப்படின்னா இந்த அக்சசரிஸ் இருக்கு இல்லைங்களா, நம்ம நார்மலா இங்கேருந்து அக்சசரிஸ் கொண்டு வந்திருக்கோம். ஆனால் நம்ம இங்கே வச்சிருக்கிறது எல்லாமே பர்சன்டேஜில் இருக்குது. அப்போ வந்து பிசிடி அக்சசரிஸ் தான் யூஸ் பண்ணணும். கரெக்டுங்களா? ஸோ ஐ திங்க் ஸ்டில் வந்து அது லோட் ஆகிட்டு இருக்குது. அது என்ன ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மளோட அக்சசரிஸ் வந்து வேல்யூ வந்து ரொம்ப அதிகமாக இருந்திருக்கும். அதனால அந்த பிளாட்ல வந்து அதால் பிளாட் பண்ண முடியல. ஸோ பிசிடி அக்சசரிஸ் எடுத்துக்கு இதை வந்து சேஞ்ச் பண்ணிடுங்க. சேஞ்ச் பண்ணிட்டு இப்போ ரன் பண்ணுங்க. டக்குன்னு வந்துடும். ஸோ எனிவே இப்போ இங்கே இருக்கிற வேல்யூஸ் எல்லாமே பர்சன்டேஜில் இருக்குது. பட் இது வந்து பார்க்கறதுக்கு நல்லா இல்லை. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கலாம்னா லேபிள் ஆப்டிமைஸ் பண்ணிக்கலாம். அதனால் இந்த ஸ்டெப்பில் லேபிள்ஸ் ஈக்குவல்ட்டுன்னு போட்டுட்டு இதில் வந்து நான் அந்த எக்ஸ் வேல்யூ தான் நம்மளோட லேபிள். இதை டிவைடட் பை எல்லாம் வேணாம். ஏன் அப்படின்னா ஆல்ரெடி பர்சன்டேஜில் தான் இருக்குது. அப்போ நம்ம வந்து ஒரு டெசிமல் எடுத்தால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். அதனால் ரவுண்ட் மட்டும் கொடுத்துக்கலாம். ரவுண்ட் எக்ஸ் வேல்யூ கமா 1 அப்படின்னு சொல்லி போட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. க்ளோஸ் பண்ணிட்டு இப்போ இந்த லேபிளை எடுத்துகிட்டு போயிட்டு எக்ஸ் வேல்யூக்கு பதில் ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். இப்போ ரன் பண்ணி பாருங்கள். ஸோ ஒரு டெசிமலில் மாறிடுச்சு. பார்க்கறதுக்கு ஓகே தான், ஓரளவுக்கு நீட்டாக இருக்குது. பட் ஸ்டில் வந்து இதில் நம்ம சில சேஞ்சஸ் வந்து பண்ண வேண்டியது இருக்குது. அதாவது பர்சன்டேஜ் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு என்ன பண்ணிக்கலாம்னா ஒரு எஃப்ஸ்ட்ரிங் போல கொடுத்துக்கலாம். எஃப்ஸ்ட்ரிங்குள்ள வேரியபிள் போல கர்லி பிராக்கெட் கொடுத்து கடைசியாக பர்சன்டேஜ் கொடுத்து சிங்கிள் கோட்டில் போட்டுருங்க. இப்போ அப்டேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பர்சன்டேஜ் கிளியராக தெரியும். ஸோ அடுத்தது நம்ம என்ன பண்ண வேண்டியிருக்குன்னா, இப்போ நம்ம என்னதான் இந்த அக்சசரிஸ்க்கு பர்சன்டேஜ் வச்சாலும், அது வந்து மேலே அங்கே ஷோ பண்ணுறது பார்த்தீங்க அப்படின்னா, அந்த கிட்ஸ் வேல்யூல ஷோ பண்ணிட்டு இருக்கு. அதனால பீப்பிள் வந்து கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. அதனால நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, அதை வந்து உள்ள இந்த மிடிலுக்கு வந்து நான் கொண்டு வந்துடுறேன். சரிங்களா? ஸோ அப்போ அதை மிடிலுக்கு கொண்டு வரணும்னா என்ன பண்ணணும், நம்ம எக்ஸ் வேல்யூ வந்து அப்டேட் பண்ணணும் இல்லையா? அதுக்காக எக்ஸ் வேல்யூஸ் ஈக்குவல் டு ஏற்கனவே இருக்கிற அந்த எக்ஸ் வேல்யூவை டிவைடட் பை 2 அப்படின்னு சொல்லி கொடுத்து பார்ப்போம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மூவ் ஆயிருக்கு. பட் இருந்தாலும் இன்னும் பெட்டரா இல்லை. ஸோ நான் இன்னொன்று இதில் என்ன பண்ணிக்கலாம்னா, இதை நம்ம வந்து கொஞ்சம் ரொட்டேட் பண்ணிக்கலாம். அதாவது இந்த டெக்ஸ்ட்டில் போயிட்டு ரொட்டேஷன் ஈக்குவல் டு 19 கொடுத்து பாருங்க. ஸ்பெல்லிங் தப்பாக இருக்கா? ஓகே, குட். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கரெக்டாக இருக்குது. இன்னும் அந்த ஒய் ஆக்சிஸில் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுறேன். அதுக்காக இந்த ஒய் வேல்யூவில் -0.15 கொடுத்து பார்க்கலாம். -2
ஓகே. ஓரளவுக்கு ஓகே தான். இந்த 3 பார்ல வந்து எனக்கு இங்க இருக்கிற வேல்யூக்கு ஏத்த போல ஓரளவுக்கு வந்திருக்கு. பட் இந்த பார் வந்துருக்குங்களா, இது வந்து ரொம்ப சின்னதா இருக்கிறதால அது வந்து ப்ராப்பரா இல்ல. ஒண்ணு நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா, இந்த எக்ஸ் வேல்யூவ கம்ப்ளீட்டா வந்து 0 அப்படின்னு சொல்லி குடுத்தீங்க அப்படின்னா, அதுக்கு ஏத்த போல அட்ஜஸ்ட் ஆகும். பட் ஸ்டில் இதுவும் வந்து ஓவர்லேப் தான் ஆகுது. நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, டிவைடட் பை 2க்கு பதிலா ஒரு 4 குடுத்து பார்ப்போம். சாரி. இங்க வந்து அந்த வேல்யூ அப்டேட் பண்ணிக்கலாம். அப்டேட் பண்ணிட்டு இப்ப ரன் பண்ணி பாருங்க. ஸோ, இப்ப பார்க்கறதுக்கு ஓரளவுக்கு வந்து டீசென்ட்டா இருக்குது. ஸோ, இப்ப இதே போல நம்ம என்ன பண்ணலாம்னா, இருக்கிற எல்லாத்தையுமே ஆட் பண்ணலாம். பட் எனிவே ஃபர்ஸ்ட்டு லேபிள் ஆட் பண்றது ஈஸி. ஏன்னா, அது ஃபர்ஸ்ட் எடுத்தோனே இருக்கிறதால அந்த ஒரு வேல்யூ மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம். 2வது நம்ம கிட்ஸுக்கு வந்து வேல்யூ வைக்கணும்னா, நமக்கு கிட்ஸும் தேவை, அக்சஸரீஸும் தேவை. இந்த 2 வேல்யூமே நம்ம வந்து சேர்த்து எடுத்துட்டு வர வேண்டியிருக்கும். ஸோ, அதனால நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து கிட்ஸ் வேல்யூ அப்படின்னு சொல்லி குடுத்துக்கிட்டு, இதுல வந்து சிப் யூஸ் பண்ணுங்க. எதுக்காக சிப் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, அந்த கிட்ஸ்ல இருக்கிற, அப்புறம் அந்த அக்சஸரீஸ்ல இருக்கிற இந்த 2 வேல்யூவும் ப்ராப்பரா வந்து நம்ம ஆட் பண்ணணும். அந்த ஒரு ரீசனுக்காக. ஸோ, இப்ப இந்த சிப்ல போயிட்டு நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, ஃபர்ஸ்ட் எடுத்தோனே numpy டாட் அரேல ஃபர்ஸ்ட் நமக்கு இருக்கிறது பிசிடி அக்சஸரீஸ் இல்லைங்களா? அத குடுத்துப்போம். அடுத்தது கமா குடுத்துட்டு என்பி டாட் அரேல அடுத்தது இருக்கிறது பிசிடி கிட்ஸ் இத குடுத்துப்போம். இப்ப இந்த 2 வேல்யூமே இருக்குது. இத வந்து ஃபார் y வேல்யூ, எக்ஸ் வேல்யூன்னு குடுத்துக்கிறேன். வழக்கம் போல இன் குடுத்து எனுமரேட் குடுத்துருங்க. எனுமரேட் குடுத்தா தான் அந்த y இண்டெக்ஸ்க்கான வேல்யூ வந்து நமக்கு கிடைக்கும். அதுல வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, இந்த கிட்ஸ் வேல்யூ இருக்குங்களா, இத எடுத்து வந்து போட்டுக்கலாம். போட்டுட்டு இப்ப இதுலேருந்து நம்ம 3 வேல்யூ வந்து எடுத்துட்டு வரணும். அதாவது எக்ஸ் லொகேஷனோட வேல்யூ என்ன, ஒய் வேல்யூ என்ன, அதுக்கப்புறம் லேபிள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸ் வேல்யூ எடுத்து வந்துடுறேன். எக்ஸ் வேல்யூங்கிறது என்ன அப்படின்னா, நமக்கு வந்து எந்த லொகேஷன்ல வந்து நம்ம அந்த டெக்ஸ்ட்ட பிளேஸ் பண்ண போறோம்ங்கிறது. ஸோ இந்த எக்ஸ் வேல்யூ பொறுத்தவரைக்கும் நான் என்ன பண்ண போறேன்னா, இந்த அக்சஸரீஸோட வேல்யூவையும், அதுக்கப்புறம் கிட்ஸ் வேல்யூ 2த்தையுமே சம் பண்ணிறலாம். ஸோ அப்ப 2த்தையும் சம் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு இந்த எண்டுக்கு வந்து லேபிள் வரும். அதாவது இங்க வந்து வச்சு காட்டுறேன் பாருங்க. சம் ஆஃப் இதுல எக்ஸ் வேல்யூ அப்படின்னு சொல்லி குடுத்துருங்க. இந்த எக்ஸ் வேல்யூன்றது நமக்கு கொஞ்சம் கன்ஃப்யூஷனா இருக்கும். அதனால இந்த எக்ஸ் வேல்யூக்கு பதில் நான் இங்க ஐட்டம்ஸ்ன்னு குடுத்துக்கிறேன். இப்ப இங்க ஐட்டம்ஸ்ன்னு குடுத்துட்டோம் அப்படின்னா, இந்த ஐட்டம்ஸ்ன்றது வேற ஒண்ணும் கிடையாது. அந்த எனுமரேட்க்கு நம்ம குடுத்துருக்கோம் இல்லையா? இந்த கிட்ஸ் வேல்யூக்குள்ள இருக்கிற அந்த அக்சஸரீஸும், கிட்ஸும் சேர்ந்தது தான் வந்து இந்த ஐட்டம்ஸ்ன்னு இருக்கு. இப்ப இத வந்து குடுத்துக்கிட்டு 2வதா ஒய் வேல்யூ குடுத்துப்போம். ஒய் வேல்யூ பொறுத்தவரைக்கும் நமக்கு அந்த இண்டெக்ஸ் தான். அதனால அதுல எந்த சேஞ்சுமே தேவைப்படாது. டைரக்ட்டா நான் ஒய் வேல்யூன்னே வச்சுக்கிறேன். 3வதா நம்ம லேபிள் ஆட் பண்ண போறோம். லேபிள்ல வந்து நம்ம அந்த எக்ஸ் வேல்யூல அதாவது அந்த கிட்ஸ மட்டும் ஷோ பண்ணணும். இப்ப இந்த ஐட்டம்ஸ் இருக்கு இல்லைங்களா? இந்த ஐட்டம்ஸ்ல அக்சஸரீஸ், கிட்ஸ் 2மே இருக்கு. எனக்கு கிட்ஸ மட்டும் ஷோ பண்ணணும். அப்ப நான் என்ன பண்ணிக்கலாம்னா, இத ஐட்டம்ஸ்ல அந்த இண்டெக்ஸ் வந்து 1 அப்படின்னு சொல்லி குடுத்துக்கிறேன். இப்ப வந்து ஆக்சஸ்ல டெக்ஸ்ட் வைங்க. டெக்ஸ்ட்ட பொறுத்தவரைக்கும் ஃபர்ஸ்ட் எடுத்தோனே எக்ஸ் வேல்யூ குடுப்போம். அதுக்கப்புறம் வந்து ஒய் வேல்யூ குடுப்போம். ஃபைனலா வந்து லேபிள் குடுப்போம். குடுத்துட்டு ரன் பண்ணுங்க. ஸோ, இப்போ வந்து நமக்கு வேல்யூஸ் எல்லாமே வந்துருது. இன்னும் ஃபைன் டியூனிங் ஒர்க் மட்டும் இருக்குது. ஃபைன் டியூனிங்ல ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, அந்த லேபிள வந்து ஃபர்ஸ்ட் ஏற்கனவே அக்சஸரீஸ் பண்ண போலயே நம்ம மாத்திக்கலாம். ஸோ, அப்ப அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த ஐட்டம்ஸ்ல 1 எடுத்து வந்திருக்கோம் இல்லையா? இந்த ஐட்டம்ஸ்ல 1ங்கிறது நமக்கு இங்க லாஸ்ட்டா இருக்கிறது. இத வந்து ரவுண்ட், 1 அப்படின்னு சொல்லி குடுத்துக்கலாம். குடுத்துட்டு இப்ப ரன் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்துருது. அதுக்கப்புறம் பெர்சன்டேஜ் ஆட் பண்ணிக்கலாம். எஃப்ஸ்ல இந்த வேல்யூவ கம்ப்ளீட்டா க்ளோஸ் பண்ணி, பெர்சன்டேஜ் குடுத்து க்ளோஸ் பண்ணிப்போம். இப்ப இத ரன் பண்ணீங்கன்னா, பெர்சன்டேஜ் வந்துருது. ஸோ, இப்போ நமக்கு லேபிள் வந்து ப்ராப்பரா இருக்கு. ரொட்டேஷனும் ஆட் பண்ணிக்கலாம். அக்சஸரீஸ்ல இருக்கிற போலயே. ரொட்டேஷன் இஸ் ஈக்குவல் டூ 90 டிகிரி. ஓகே. ஸோ, அதுக்கப்புறம் ஒய் வேல்யூ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுவோம் இல்லைங்களா? இந்த இடத்துல நம்ம ஒய் வேல்யூ என்ன பண்ணியிருந்தோம்? -0.2 போட்டிருந்தோம். ஸோ, அதே -0.2 இங்க குடுத்துக்கிறேன். குடுத்துட்டு ரன் பண்ணுங்க. பக்கா. இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, இது வந்து இப்ப நமக்கு வழக்கம் போல தான். இந்த 2மே நம்ம சேர்த்து போட்டதால இந்த இடத்துக்கு வந்து நின்னுது. அதாவது கிட்டத்தட்ட மென்ல வந்து காட்டுற போல இருக்கு. இத வந்து நம்ம இந்த 50%ல கொண்டு வர போறோம். அந்த 50%ல கொண்டு வரதுக்கு நான் என்ன பண்ண போறேன்னா, நமக்கு ஆல்ரெடி இதோட ஃபுல் வேல்யூ இருக்கு. அப்ப இந்த ஃபுல் வேல்யூல இருந்து கிட்ஸோட வேல்யூல பாதிய மைனஸ் பண்ணா போதும் இல்லையா? அப்ப இங்க சம் இருக்குது இல்லைங்களா? இதுல மைனஸ் குடுத்துட்டு, அந்த கிட்ஸோட வேல்யூ எப்படி எடுக்கிறது? நம்ம 2 ஐட்டம் இருக்குது. அதுல லாஸ்ட் ஐட்டம் மட்டும் எடுத்துப்போம். அதாவது ஐட்டம்ஸ் இதுல -1 அப்படின்னு சொல்லி குடுத்தீங்கன்னா, அது வந்து ஆட்டோமேட்டிக்கா கடைசி ஐட்டம் எடுத்துக்கும். அத வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, டிவைடட் பை 2 குடுத்துக்கலாம். சரிங்களா? டிவைடட் பை 2 குடுத்துட்டு, இப்ப இத மட்டும் ரன் பண்ணி பாருங்க. ஆட்டோமேட்டிக்கா அதோட சென்டர்ல வந்துருது. பக்கா. ஸோ, அப்ப வந்து நம்ப அந்த கிட்ஸுக்கு தேவையான பெர்சன்டேஜ் வச்சுட்டோம். இப்ப இதே போல தான் நமக்கு வந்து உமனும் வரப்போது, மென்னும் வரப்போது. அதனால நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, இந்த மெத்தட வந்து அப்படியே காப்பி பண்ணிக்கலாம். எப்படி கிட்ஸுக்கு ஆட் பண்ணீங்களோ, அடுத்தது உமன். ஸோ, இங்க உமன் வேல்யூன்னு குடுத்துட்டு, அடிஷனலா கிட்ஸ் கூட நம்ம என்ன பண்ண வேண்டியிருக்கும். ஆக்சுவலி நம்ம தேர்ட் வந்து மென் வச்சிருந்தோம் இல்லைங்களா? கரெக்ட். அப்ப மென் அப்டின்னா, மென் வேல்யூ மாத்திக்கங்க. உமன் வைக்காதீங்க. மென் வச்சுட்டு, இப்ப இதுல வந்து numpy டாட் அரே இந்த இடத்துல பிசிடி மென் குடுத்துக்கலாம். ஓகே. ஸோ, அப்ப அதே போல இந்த மென் வேல்யூவ இங்கேயும் மாத்திருங்க. மாத்திட்டு, இப்ப இத நீங்க ரன் பண்ணீங்கனாலே போதும். ப்ராப்பரா வந்துரும். ஏன்னா நம்மளோட கோடிங் எல்லாமே வந்து டைனமிக்கா இருக்கிறதால, அது ஆட்டோமேட்டிக்கா வந்து எடுத்துட்டு வந்துருது. ஸோ, சேம் லைக் தட் என்ன பண்ணிக்கலாம்னா, மென் வேல்யூ போல
உமன் வேல்யூ கொண்டு வருவோம். ஸோ அப்போ இந்த வேல்யூ வந்து உமன் வேல்யூன்னு சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அதுக்கேற்ற போல் இங்கேயும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. மறக்காமல் வந்து உள்ள உமனை வந்து ஆட் பண்ணிவிடுங்க. என்பி டாட் அரேல பிசிடி உமன். ஓகே. வேற எதுவும் சேஞ்ச் பண்ண தேவையில்ல. ஜஸ்ட் வந்து ரன் பண்ணி பாருங்க. நமக்கு பெர்சன்டேஜ் ஆட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, ஒரு பெர்ஃபெக்ட்டான ஒரு என்ன சொல்றதுன்னா, 100% ஸ்டாக்டு பார் பிளாட் அதுவும் ஹரிசாண்டல் டைரக்ஷன்ல நம்ம வந்து கிரியேட் பண்ணிட்டோம். ஸோ இதுவும் நான் வழக்கம் போல சொல்ற போல தான். இந்த கான்செப்ட் வந்து நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும். அதாவது இந்த கோடிங்லாம் மனப்பாடம் பண்றதுலாம் வந்து வேலைக்கே ஆகாது. ஒரு டைம்லயும் வந்து நீங்க வந்து பெர்ஃபெக்ட்டா வந்து போடணும்னு அவசியம் இல்ல. ஒரு ஸ்டெப் ரன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு அடுத்த ஐடியாவே கிடைக்கும். இப்போ ஒரு பார் ஆட் பண்ணதுக்கப்புறம் தான் நெக்ஸ்ட் பார் எப்படி ஆட் பண்ணணும், ஒரு வேல்யூ ஆட் பண்ணதுக்கப்புறம் தான் அடுத்த வேல்யூ எப்படி ஆட் பண்ணணுன்றது நமக்கு தெரிய வரும். ஸோ ப்ராக்டிகலா ரியல் வேர்ல்ட்லயும் நீங்க அப்படி தான் ஒர்க் பண்ண முடியும். ஸோ அதனால இந்த சாப்டர் பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து கோடிங் வந்து ரைட் பண்றீங்களோ இல்லையா, என்ன கான்செப்ட்ல நான் வந்து ஆட் பண்றேன்றத நீங்க தெரிஞ்சிருந்தா போதும். ஸோ நல்லா வந்து பிராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கங்க.